அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே சோல் செஷன்ஸ் வித் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம். இது எதுக்கு எங்களுக்கு இப்போ நாங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம் வாழ்க்கையில் அன்றாடம் எல்லாருக்கும் எந்த ஆண் பெண் பேதமின்றி, எந்த வயது வரம்புமின்றி, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஒருவேளை நாம் ரொம்ப தெளிவாக இருக்கலாம், இப்போ நீங்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் ஒரு எமோஷ்னல் ட்ராமாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நெய்பராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கொலீகாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் எமோஷ்னல் ட்ராமாவில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. நமக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த செஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நாம் அவங்கள எப்படி டீல் பண்ணுறோம், அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாறுதல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த எமோஷ்னல் ட்ராமானா என்ன, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். எமோஷ்னல் ட்ராமா எல்லாருக்கும் பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸோடு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது பெரிய க்ரானிக் இல்னஸில் யாராவது ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், யாராவது ரொம்ப நெருங்கிய நபர் யாரையாவது இழந்திருப்பாங்க, இல்லை வாரில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட் பெருசாக லைஃப்பில் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும், ஆனால் அது இன்னும் நம்மளை பாதிச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸோட எமோஷ்னல் ட்ராமா பற்றி பேசுகிறோம். அதை நினச்சி இன்னும் மனசுக்குள்ளே அந்த ஒரு வலி, வேதனைலாம் இருக்கும், அந்த ரணம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எமோஷ்னல் ட்ராமாவில் கொண்டு விடும். எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம சிறு வயதாக இருக்கும் பொழுது நாம் சொல்ல வர சில விஷயங்களை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம கடைசி வரைக்கும் யாரையாவது சொல்லி அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். யாருமே உனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அடக்கி வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம். அதே மாதிரி சில அப்யூஸ் சில குழந்தைங்களுக்கு நடந்திருக்கும், சொல்ல ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம், யாராவது ஒருத்தர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன இப்படி இருக்க. அந்த கிரிட்டிக்ஸ்லாம் கூட சில நேரம் எமோஷ்னல் ட்ராமாவில் விட்டுரும். நான் சைக்காலஜி படிக்கிற வரைக்கும் நானும் எமோஷ்னல் ட்ராமாவில் இருந்தேன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்பொழுதெல்லாம் ரொம்ப பழக மாட்டேன், யார்ட்டையும் பழக மாட்டேன்னா எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஹாய் ஹலோ சிரிப்பேன், எப்படி இருக்கீங்க கேட்பேன். அவங்க கேட்டாங்கன்னா பதில் சொல்லிட்டு பேசாமல் போய் உட்காந்துருவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ரொம்ப கலகலப்பாக பேசணும்லாம் தெரியாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. என்ன நீ உனக்கு ஸ்கூல் போகிற, அடுத்த காலேஜ்லாம் போகிற, யார்ட்டையும் ஒன்றும் பேச மாட்டேங்கிற, என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா என்னை பழக வைக்கணும்னு. ஆனால் அவங்க அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லாரையும் வச்சுட்டு என்ன இது பண்ணும்பொழுது, ஐயா நீ என்ன இப்படி இருக்க, எப்போ பாரு அம்மா புடவை தலைப்பை பிடிச்சிட்டே நிற்கிற, அப்படி தான் இருப்பியா, இப்படிலாம் என்னை கிண்டல் பண்ணும்பொழுது அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம இப்படி சொன்னால் அவள் இன்னும் நல்லா பேசுவான்னு. ஆனால் அது ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆச்சு. எனக்கு என்னென்னா இன்னும் பயந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். ஐயோ நம்மளை எல்லோரும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்களே, ரொம்ப இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சைக்காலஜி படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அதனால தான் நான் ரொம்ப வருஷமாக இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்கேன். வெளியில் பேசினாலே யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்க, நம்மளை ஏதாவது பேசுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறையா பேருக்கு நடக்கும். யாரையும் தப்பு சொல்லலை, நமக்கு பெரியவங்களும் என்னென்னா நம்மளை ஒரு நல்ல வழியில் மாற்றணும் தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு பெற்றோரோ அவங்களுடைய உறவினரோ அவங்கள எப்படி சொல்லி வளர்த்தாங்களோ அதே வழியில் தான் நம்மளையும் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இது எல்லா காலகட்டத்துக்கும் அவ்வளவு சரியாக இல்லை. இனிமேல் வர காலகட்டத்தில் என்னென்னா, யார் எந்த வயதெல்லாம் பார்க்கக்கூடாது, யார் தன்னுடைய எமோஷன்ஸை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள முதல்ல நம்ம உட்காந்து கேட்கணும், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்கணும், அவங்களையும் பேச விடணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல வருஷங்கள் கழித்து கூட அந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நினைக்கும் போது நிறையா பேருக்கு இன்னும் மனம் வலிக்குது. அவங்க இப்போ நல்ல நிலைமையில இருப்பாங்க, ஆனாலும் எனக்கு அப்படி நடந்துருச்சு, அன்றைக்கி நான் அப்படி பேசினாங்க, ஏன்னா அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதை நினைக்கும் போது அந்த வலி அவங்களுக்கு போகிறதில்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹீலிங் அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஹீல் ஆகலைன்னு அர்த்தம், மனசுக்குள்ளே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹீலிங்கே என்னென்னா, அவங்கள முதல்ல பேச வைக்கணும். அவங்க பேசுகிறத யாராவது முதல்ல கேட்கணும்.
ஒன்று அவங்களுக்கு கேட்குறதுக்கு அவங்களுடைய ஸ்பௌஸோ இல்லை அவங்களோட வேறு ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒரு நம்பகத்தகுந்த நபர்கிட்ட அவங்க ஷேர் பண்ணலாம். ரொம்ப நல்லது. யாருமே நம்பி சொல்ல முடியல அப்படி சொன்னாலும் உனக்கு ஆமாம் இதுக்கு போய் பெரிய விஷயமா, இதுக்கு போய் ரொம்ப ஒன்றும் இல்லாததுக்கெலாம் நீ அழுதுட்ருக்க, நீ நீலிக்கண்ணி வடிக்கிற, ஒன்றும் இல்லாததுக்கெலாம் நீ ஒரு இது பண்ணுற, இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காததா, இப்படி சொல்லி நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க பேசவே விடாமல். ஸோ அப்படி செட் ஆகலைன்னா ஜேர்னலிங் பண்ணலாம். உங்கள் மனசில் இருக்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க. என்னென்னலாம் மனசில் என்ன வலி வேதனை எதுவாக இருந்தாலும் பேப்பரில் எழுதுங்க. அப்புறம் படித்து பாருங்கள், இதில் எதை சரி பண்ண முடியும். என் மேலே ஏதாவது தப்பு நான் என்ன சரி பண்ணிக்கணும்னா கொஞ்சம் மாற்றலாம். ஆனால் நான் எப்படி இருந்தாலும் யாராவது என்கிட்ட குறை கண்டுபிடிக்கணுன்னே இருக்காங்கன்னா அவங்களுக்காக நான் கவலைப்பட தேவையில்லை. நான் என் வகையில் சரியாக இருக்கிறேன். ஸோ அவங்கள நினச்சி நான் எதுக்கு கவலைப்படணும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துடுங்க. அவங்க அவ்வளோதான், அவங்கள என்னால் மாற்றணுங்கிற வேலை, அவங்கள மாற்றுற வேலை எனக்கு கிடையாது. ஆனால் நான் என் வகையில் சரியாக இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை கிழிச்சு கூட போட்டுடலாம். ஸோ இது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தரும். இதையும் தாண்டி யாருமே சொல்கிறதுக்கு இல்லைங்கிறவங்க தான் அந்த எமோஷ்னல் ட்ராமாவில் சிக்கி தினம் தினம் வந்து அதில் படாத பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களால் யார்ட்டையும் சரியாக பேச முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், தெரப்பி செஷன்ஸ், கவுன்சிலிங் இந்த மாதிரி போகலாம். போய் தன்னை ஹீல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ஒரே ஒரு காஷன் கொடுக்குறேன். நம்மளோட யார்ட்டையாவது ஒருத்தட்ட ஷேர் பண்ணலான்னு சொன்னேன். அந்த நீங்கள் ஷேர் பண்ணுற நபர் நம்பகத்தகுந்த நபரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் முதல்ல நம்மளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்மளை அடக்கி நம்மளை எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் முதல்ல நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத கேட்பாங்க, நமக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற நபராக இருந்தால் கொடுங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொன்னால் நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ சொல்லக்கூடிய நபர் நம்பகத்தகுந்த நபராக இருக்காங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செல்ஃபாக இதுக்கு எப்படி ஹீல் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்கள் அப்படி உறுத்திட்டே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நான் எப்பவும் சொல்கிற ஒரு 3 விஷயங்கள் இன்றைக்கி சொல்கிறேன். தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு 5லிருந்து 10 நிமிடம் ஒரு மெடிடேட் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண வேண்டாம், கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் ப்ரீதிங். உங்கள் சுவாசத்தை நன்கு கவனித்தா போதும். நல்ல டீப் இன்ஹேல் எக்ஸேல் அதை மட்டும் நல்லா பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் கூட போதும். இதை தவிர நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், ஹோ ஓப்பனோ ஓப்பனோ சீரீஸ். அந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோ மந்த்ரா வந்து சொல்லி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மிரர் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது கண்ணாடி முன்னாடி காலை எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க இல்லையா, பார்த்தவுடன் உங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க. கண்ணாடியில் நான் ரொம்ப நலமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லோரும் என்னை சுற்றி என்னுடைய நன்மையை பற்றியே எல்லோரும் நினைக்கிறாங்க, நானும் எல்லோரும் நன்மைக்காகவும் பாடுபடுறேன். உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக உங்களை பற்றி யோசிக்கணுமோ அவ்வளோ விஷயத்தையும் பாசிட்டிவாக யோசிங்க. பார்க்க இது ரொம்ப சின்ன விஷயம், என்ன இதை போய் ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அன்றைய நாளே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வேறு யாரும் முகத்தில் முழிக்கல, உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசி, நீங்கள் பாசிட்டிவாக மிரரில் உங்களை பார்த்து நீங்கள் நினைக்கும் பொழுதே பேசும்பொழுதே உங்கள் முகத்தில் உள்ள ஸ்மைலை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. உங்களோட ரிஃப்ளெக்ஷனை தானே பார்க்குறீங்க. அது எவ்வளோ ஒரு, அதனால தானே எல்லாருக்கும் கண்ணாடி பார்க்க பிடிக்குது, தன்னை எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உங்களோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம். அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் மீறி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு வாரம்லாம் சரியாக இருக்க, தினமும் செய்யுங்க. தினமும் நம்மளுடைய கடமைகள்லாம் செய்கிறோம்ல, ஆஃபீஸ் போகிறதுனா போகிறோம், வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குன்னா செய்கிறோம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் மனநலனை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.